கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. நாம் வாசிக்கிறோம் நீதிமொழி சங்கீதம் 96:13. இப்படியாக சொல்லுகிறது, அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தையும் நீதியோடும் ஜனங்களை சந்ததியோடும் நியாயம் தீர்ப்பார். நம்முடைய ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற கர்த்தர், நீதியாய் நியாயம் தீர்க்கிற கர்த்தர். The Lord who judges. அவர் இடும் நாமும் நீதி செய்கிற கர்த்தர். நம்முடைய அந்தரங்கங்களை நியாயம் தீர்க்கிறார் என்று பார்த்தோம். நேற்றைய தினத்தில் நம்முடைய வழிகளை நியாயம் தீர்க்கிறார் என்று பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தைகளை நியாயம் தீர்க்கிறார். நமக்கு வாய்க்கு வந்தபடி பேசுகிறோம்ல, வாய்க்கு வந்தபடி நாம் எல்லாரையும் வேதனைப்படுத்துகிறோம். இன்றைக்கு அந்த வார்த்தைகளை நியாயம் தீர்ப்பார். வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம், The Lord will judge the words we speak. மத்தேயு சுவிசேஷம் 12:34-36 வாசித்தார். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாயிருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நினைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளையே எடுத்து காட்டுகிறார். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உங்கள் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவீர்கள், அல்லது உங்கள் வார்த்தைகளினாலே குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதம் சொல்கிறது, விரியன் பாம்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நம்மளை பார்த்து ஆண்டவர் என்ன கூப்பிடுறாரு தெரியுமா? விரியன் பாம்பின் குட்டிகளே. ஏன் அப்படி கூப்பிடுறாருன்னா, விரியன் பாம்பின் வாயின் கீழே தான் விஷம் இருக்குமா. சில பாம்புக்கெல்லாம் வாலில் விஷம் இருக்கும், ஆனால் அந்த விரியன் பாம்புக்கு நாக்கு கீழே விஷம் இருக்கும். அப்படியே திறந்தா கொட்டினா அந்த மனுஷன் இறந்துருவான். இதை தான் ரோமருக்கு நிருபம் 3:16 வாசிக்கிறோம். அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, அவங்க தொண்டையை தான் திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளாலே வஞ்சனை செய்கிறார்கள். அவர்கள் உதடின் கீழ் பாம்பின் விஷம் இருக்கிறது. பாம்பின் விஷம் இருக்கிறது. உதடு கீழே தான் என்ன இருக்கு? பாம்பு விஷம். அதனால தான் விரியன் பாம்பின் குட்டிகளே, பொல்லாதவர்களாக இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? உங்கள் இருதயத்தின் நிறைவினால் தான் வாய் பேசும். உங்கள் இருதயத்திலே பொல்லாங்குகள் இருக்குமானால் உங்கள் வாயும் அதையேத்தான் பேசும். மனுஷன் பேசுகிற வீணான ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அந்த நியாய தீர்ப்பு நாளிலே எப்படி கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள். எதெல்லாம் வீணான வார்த்தை தெரியுமா? பொய், மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள், கண்ணீர் விடக்கூடிய வார்த்தைகள், பொய்சாட்சி சொல்லுகிற வார்த்தைகள், குறை சொல்லுகிற வார்த்தைகள், குற்றம் கண்டுபிடிக்கிற வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் தான் வீணான வார்த்தைகள். தேவையில்லாத பரியாசம் பண்ணுகிற வார்த்தைகள். சம்பாஷணை ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் சங்கீதம் 1 வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், துன்மார்க்கருடைய ஆலோசனை நடக்காதீர்கள், பாவிகளுடைய வழியில் நிற்காதீர்கள், பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராதீர்கள். இரவும் பகலும் வேதத்தை வாசித்து இலையுதிராத மலத்தை போல் தப்பாமல் கனி கொடுங்கள், அப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆனால் இன்றைக்கு தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத சம்பாஷணைகள், தேவையில்லாத காரியங்களை குறித்து நான் ஒன்றே சொல்லித்தரேன் உங்களுக்கு, விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்கு. உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை நினைக்கிறத நீங்கள் நேரத்தை செலவு பண்ணாதீங்க. உங்களை பரலோகத்துக்கு சேர்க்கக்கூடிய கிரியை உள்ள நல்ல வார்த்தைகளை பேசுங்கள். ஹல்லேலூயா. கிருபையுள்ள வார்த்தைகளை பேசுங்கள். சங்கீதம் நீதிமொழிகள் 18:21 சொல்லப்படுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறோம், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். ஹல்லேலூயா. மரணமும் ஜீவனும் உன் நாவிலே தான் இருக்கிறது. நீ சபித்தால் சாபம் உண்டாகும், ஆனால் மரணத்துக்குரிய காரியங்களை பேசினால் மரணக்கிரியைகள் தான் நடக்கும். ஆனால் உன் ஜீவனுள்ள வார்த்தைகளை அறிக்கிட்டு பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை சாபமிடாதீர்கள். முட்டாள், கெட்ட வார்த்தைகளை சொல்லாதீர்கள். அதற்கு முன்பாக புத்திசாலி, நல்ல குணமுடையவன் என்று சொல்லி பாருங்கள். கெட்டவன் கூட நல்லவனாய் மாற வாய்ப்புகள் உண்டு. அதனால தான் யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அந்த 3ஆம் அதிகாரம் முழுசா நாவை குறித்து தான். அந்த நாவை குறித்து என்ன சொல்லுகிறார்? அந்த சின்னதாக தான் இருக்குது அந்த அவைய 2 இன்ச்சு.
எல்லா அவயங்களும் நம்முடைய சரீரத்தில் பார்க்க முடியும், நாவை மட்டும் பார்க்க முடியாது. நல்ல கேடகமாக கர்த்தர் கோட்டையான 42 பற்களை வச்சு கேடகமான உதடுகளை வைத்து மூடி உள்ளே இரு என்றாலும் நாவு தான் வெளியே வரும். அதற்கு பேர் என்ன தெரியுமா? அநீதி நிறைந்த உலகம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நெருப்பு. கொஞ்சம் கிடைச்சா உலகத்தையே கொளுத்தி விட்டு கரையாக்கி சாம்பலாக்கி விடும் வாழ்க்கையை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் யாக்கோபு சொல்கிறாரு, குதிரையை கூட கடிவாளம் போட்டு அடக்கிடலாம், கப்பலை கூட சுக்கானை போட்டு திருப்பிடலாம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவிலிருந்து வரும். அது எப்படி வரும்? ஆத்திரமும் ஸ்தோத்திரமும் ஒரே நாவு. ஸ்தோத்திரம் பண்ணுறோம், அதே நேரத்தில் ஆத்திரமாக பேசுகிறோம். அதே மாதிரி கர்த்தருக்கு ஒரு கிணற்றிலிருந்து 2 தண்ணி வருமா? உப்பு தண்ணியும் நல்ல தண்ணியும் ஏதாவது ஒரு தண்ணி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஜீவ ஊற்று என்ற கிணறு இருக்க பாருங்க, நல்ல தண்ணியும் கொடுக்கும், கெட்ட தண்ணியும் கொடுக்கும். அந்நிய பாஷையும் பேசும், ஆங்கில பாஷையும் பேசும். இன்னைக்கு இதை கர்த்தர் அருவருக்கிறார். இதையெல்லாம் தேவன் விரும்புகிற காரியம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே குடியில் 2 கொட்டையை போடுங்க, ஒன்று மாங்கொட்டை ஒன்று வேப்பங்கொட்டை. போடும்போது ஒரே குழியில் 2 செடியும் வளரும், தனித்தனியாக தான் வளரும். ஆனால் ஒரே செடியாக வளர்ந்து மாம்பழம் வேப்பம்பழத்தை கொடுக்காது. ஆனால் நம்ம கிறிஸ்டியன்ஸ்னால் டபுள் ஆக்ஷன். ஆலயத்தில் ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம். இது தேவன் அருவருக்க காரியம். ஒவ்வொரு வார்த்தைக்கும் கர்த்தர் நியாய தீர்ப்பிலே நம்மை கொண்டு வந்து நிறுத்துவார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லுகிறது, பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணத்தின் அக்கினியும் கந்தங்களில் இருக்கிற கடலில் பங்கடைவார்கள் என்ற தீர்ப்பை பெறாமல் கிறிஸ்துவை அறிக்கையிடுகிற நாவையும் வார்த்தைகளை பேசுவோம். எபேசியர் 4:29 கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்படாதபடி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் உண்டானால் புறப்பட்டு வருமானால் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியும். கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள், பரிசுத்தாவின் உள்ளத்தில் இருக்கிறவர்கள் கெட்ட வார்த்தை வாயில் வரவே கூடாது. மற்றவங்க பேசினா கூட நீங்கள் பேசக்கூடாது. அவங்க பேசுனாங்க அதனால் நானும் பேசுவேன் அப்படின்னு பேசக்கூடாது. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசமே கிடையாது. கோபத்தில் பேசிட்டேன்னு சொல்லக்கூடாது. உண்மையாகவே தேவ ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பானால் அந்த அசுத்தமான எந்த வார்த்தையும் வராது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் வாயிலிருந்து புறப்படாதபடி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக புறப்பட்டு வருமானால் நியாய தீர்ப்புக்கு தப்ப முடியும். ஆனால் கெட்ட வார்த்தையை சரளமாக வருதுன்னா நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்ப முடியாது. தயவுசெய்து உங்களை அர்ப்பணித்து ஜெபம் பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 15:33 மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கங்களை கெடுக்கும் என்று வேதம் கூறும் எச்சரிப்பை நாம் மறக்கக்கூடாது. ஏசையா தீர்க்கதரிசி கூட உசியா ராஜா மரித்த பின்பு அவர் அந்த மகிமையை கண்டபோது அவர் உடனே நான் அதமானேன். ஏன் சொல்கிறார் தெரியுமா? நான் அசுத்த உதடுள்ள மனுஷனாய் காண்கிறேன், அசுத்த உதடுள்ள ஜனங்கள் மத்தியிலே நான் வாசமாய் இருக்கிறேன். அவருக்கு என்ன பாவம் இந்த மகிமையை கண்டபோது உணர்த்தப்பட்டது தெரியுமா? கண்ணிலே இல்லை, கையில இல்லை, காலில் இல்லை, இருதயத்தில் இல்லை, நினைவுகள் அல்ல, வார்த்தையிலே. இதோ நான் அத்தமான ஷேட்டர்ட் லார்ட். ஆண்டவரே, இந்த நாவலே பாவம் இருக்கிறது என்று அவர் கதறின போது கேருபீன்கள் அக்கினி தழலினால் அந்த நாவை சுட்டரித்த போது யாரை அனுப்புவேன் என்று சொல்லும்போது ஏசையா நான் போகிறேன் என்றார். ஏசையாவை கர்த்தர் வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாய் பயன்படுத்தினார். உன் வாயிலே கெட்ட வார்த்தை இருக்குமானால், உன் வாயிலே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தை இல்லாமல் இருக்குமானால், பொய் இருக்குமானால், பொய் சாட்சிகள் இருக்குமானால், கோப வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் இருக்குமானால் நியாய தீர்ப்பு நாளுக்கு தப்பவே முடியாது. மல்கியா 3:16 வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். ஹல்லேலூயா. நீங்கள் நினைக்கிறீங்களா யாருமே கேட்கல நீங்கள் பேசுகிற வார்த்தையை அப்படின்னு சொல்லி? நீங்கள் கேட்கலனா கூட கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், யாராவது கெட்ட வார்த்தை பேசினா அந்த இடத்த விட்டு விலகி போயிருங்க. நீங்கள் கேட்டால் தானே அடுத்த வார்த்தை பேசணும். நீங்கள் கேட்காம இருந்தால் கர்த்தர் கேட்பார். நீ கேட்டுட்டு நீங்கள் தர்க்கம் உண்டாக நீங்களும் பேசுறதுனால தான் பாவம் வருகிறது. நீங்கள் அந்த பாவத்துக்கு விடுதலை ஆகணும்னு உண்மையாக நினச்சிங்கன்னா, நான் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று நினைச்சிங்கன்னா, நீங்கள் அந்த கெட்ட வார்த்தையை கேட்காமல் விலகி போகும்போது கர்த்தர் கேட்பார். கர்த்தர் எப்படி கேட்பார் தெரியுமா? கவனித்து கேட்பார், உற்று கேட்பார், ஒவ்வொரு வார்த்தையும் கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கும் அப்படி நாமத்தை தியானிக்கிறவர்களுக்கும் ஞாபக புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகமே எழுதி வச்சிருக்க. நம்ம கூட மறந்துடுவோம் கன்வீனியன்ட்டா.
நம்ம பேசின வார்த்தையை. ஆனால் கர்த்தர் மறக்கவே மாட்டாருங்க. ஒரு புக் இருக்குது, புக் ஆஃப் மெமரி, ஞாபக புஸ்தகம், அதில் எழுதி வைப்பார். அல்லேலூயா. 2 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 5-15 வாசிச்சா, தாவீதுக்கு விரோதமாய் சிமேயி எழும்பி, பேலியாளின் மனுஷனே, நாயே, இரத்தப்பிரியனே என்று சொல்லி, பொய்க்காரனே என்று பலவிதமான தூஷணமான வார்த்தைகளை தூஷித்தது மாத்திரமல்ல, மண்ணை அள்ளி தூவி கல்லை எறிந்தான். ஆனால் தாவீது சொன்ன பதில் என்ன தெரியுமா? யாரும் சிமேயை தொடாதீர்கள். என்னை சிறுமைப்படுத்துவதற்காய் கர்த்தர் சிமேயி மூலமாய் எனக்கு இந்த பாதையை அனுமதித்திருக்கலாம். சிமேயி மூலமாய் என்னை பூர்ணப்படுத்துவதற்காய், சிறுமைப்படுத்துவதற்காய் இது கர்த்தர் அனுமதித்த பாதை. அதனால் நீங்கள் ஒருவரும் அந்த சிமேயை தொடாதீர்கள் என்று கர்த்தர் கேட்கட்டும் என்று விட்டார். கர்த்தர் கேட்டார். சிமேய்க்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் தாவீதை பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவன் நான்று கொண்டு சாகும்படி பலிபீடத்தின் கொம்புகளுக்கு நடுவே சிக்கி மரித்ததை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 9-13 வாசிக்கும் போது, ஆகாப் ராஜாவுக்கு ஒரு கீரை தோட்டம் திராட்சை தோட்டமாய் மாற வேண்டும் என்று சொல்லி நாபால் இடத்துல பொய் சொல்லி அவள் அதை பெற்றுக்கொள்ளும் போது பொய் சாட்சி சொல்லி அவனை கல்லெறிந்து கொன்றார். ஆனால் ஆண்டவர் அதை கேட்டு கொண்டிருந்தார். அந்த எசேபேலின் இரத்தத்தை நாய் நக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இன்றைக்கு உடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் நியாய தீர்ப்பிலே கொண்டு வருவார். நீங்கள் சகஜமாக கெட்ட வார்த்தை பேசுகிறீங்க, பொய் பேசுகிறீங்க, பாவக்கிரி சொல்லுகிறீங்க, உங்கள் பெற்றோர்களை ஏமாற்றுகிறீங்க, இன்னைக்கு அப்படி செய்திருந்தால் அறிக்கை எடுங்க, அதை விட்டு விடுங்க, இனிமேல் அதை செய்ய மாட்டேன் என்று சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாய தீர்ப்பு நாளிலே அதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு ஞாபக புஸ்தகத்தில். யூ மைட் பி அ பார்ட்டேக்கர் இன் த கம்யூனியன், பட் யூ கேன் நெவர் பி அ பார்ட்டேக்கர் இன் த ராப்சர். ஆண்டருடைய ராபோஜன பந்தியில நீ அமரலாம், என்னவன பேசிட்டு அந்த அதே நாக்கில் உனக்காக பிக்கப்பட்ட அந்த அப்பத்தை புசிக்கலாம், உனக்காய் சிந்தப்பட்ட ரத்தத்தை நீ பானம் பண்ணலாம். பார்த்து பெருமையாக சில பேர் பேசுவாங்க. பெருமையின் ஆவிகள், கர்த்தருக்கு மேட்டிமையின் ஆவிகள் சூழ்ந்து கொள்ளும்போது அகந்தையான வார்த்தைகள், ஆங்காரமான வார்த்தைகள், என்ன பேசுகிறாங்கன்னே தெரியாமல் பேசிடுவாங்க. தீய நாள் சுட்டப்புண் உள்ளாறு மாறாதே, நாவினால் சுட்டவடு என்று திருக்குறளில் சொல்லப்பட்டிருக்கிறது தான் நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் நியாய தீர்ப்பு நாளிலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை எச்சரிக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா, அந்தரங்கங்களை குறித்து நியாயம் தீர்ப்பீர், வழிகளை குறித்து நியாயம் தீர்ப்பீர், வார்த்தைகளை குறித்து நியாயம் தீர்ப்பீர். நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே நீர் அந்தரங்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. பாவ கிரியைகள் எங்கள் வாழ்க்கையிலே ராதபடிக்கு ராஜா காத்துக்கொள்ளும். எங்கள் வார்த்தைகளை அளந்து பேச உதவி செய்கிற ராஜா. ஆண்டவரை எல்லா வார்த்தைகளும் ஆண்டவரை நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அதிலே தான் நாங்கள் நீதிமானா துன்மார்க்கனா என்று அறிய முடியும். பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச கிருபை செய்யும். பெருமையான வார்த்தைகள், ஆங்காரமான வார்த்தைகள், அகந்தியான வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், இது எல்லாம் எங்களிருந்து எடுத்து போடுங்க. தேவ கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. God bless you. Praise the Lord. Amen.